ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்னென்னு வாங்க பார்க்கலாம். பிரியாணியும் அதுக்கப்புறம் காடை கிரேவியும் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சமைக்கலாம், பிரியாணி செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து காடை கிரேவி செய்யலாம். பிரியாணிக்கு தேவையானது எல்லாம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு அது காடை கிரேவிக்கு அதுக்கப்புறம் தயிர் பச்சடிக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வெங்காயம் அரைஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இவ்வளோ வெங்காயம் அரைஞ்சிட்டுன்னு நினைக்காதீங்க. தயிர் பச்சடி மட்டும் கொஞ்சமாக லாஸ்ட்டாக அரிஞ்சிக்கலாம், ஏன்னா பத்தாதாட்டி. சோம்பு சேர்க்க மறந்துட்டு அதனால சோம்பு சேர்த்துக்கோ. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் பெரிய சைஸ் தக்காளி வந்து 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க.
பூண்டு, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக காடை கிரேவிக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால நல்லா நம்ம வதக்கலாம். தயிர் போட்டு நல்லா சிக்கன் ஊற வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இது 1/4 கிலோ சிக்கன் தான். நாங்கள் 2 பேர் தான் சிக்கன் சாப்பிடுவோம். நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான். எங்கள் மாமியார் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு தான் காலை ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், கிரேவி மாதிரி பண்ணுறேன். இப்போ நம்ம தயிர் போட்டு நல்லா நம்ம ஊற வச்சுருந்தா நல்லா சாஃப்டாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் கறி. அதனால் நான் தயிர் போட்டு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சு தான் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். காடை கிரேவி இதுலேயும் நம்ம இந்த இஞ்சி பூண்டு புதினா எல்லாம் அரைச்சி வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டா நல்லா வதங்கும். அதனால உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்துக்கலாம், பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நிறைய சேர்த்துட்டாலும் உப்பு கழிச்சிடுவோம். அதுக்கப்புறம் நான் சிக்கன்லேயே தயிர் ஊற்றி வந்து ஊற வச்சுட்டா, இருந்தாலும் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம்.
பிரியாணி மசாலாவும் தனி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் சேர்ப்பேன். ஸ்டேஜில் தண்ணி வந்து அளந்து வச்சுருக்கேன். தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக தனி மிளகாத்தூளும் மட்டன் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூளே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். லைட்டாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். உப்பு காரம் எல்லாமே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அதில் போதும். எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் புதினா சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி இதெல்லாம் கொதிக்கிறப்பே சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் நல்லா வாசம் சூப்பராக வரும். இதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்குது. நம்ம இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா இழுத்துட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே தண்ணி நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம். இதில் தண்ணி நல்லா நம்ம இருக்காத போட்டோம்னா சாப்பாடு வந்து இதாகிடும். அதனால் தண்ணி நல்லா வடிகட்டிட்டு போட்டுக்கலாம். நாலு கப்புக்கு நம்ம 8 கப்பு வந்து தண்ணி வச்சோம். கரெக்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு. வேணா ஒரு அரை டம்ளர் 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. ஏன்னா வந்து இது கொதிக்கிறதுக்கு வந்து சரியாக போகும். நான் எப்பயும் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் ஊற்றுவேன்.
சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காரமாக டேஸ்ட்டாக இருக்குது. காடை டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்குது. இதெல்லாம் அரைச்சி போட்டதாலே என்னன்னு தெரியல, சூப்பரான டேஸ்ட். இதுக்கு முன்னாடி நான் செஞ்சுருக்கேன், அப்போ கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் வரல. இந்த டைம் ஆனால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. திருப்பி கொத்தமல்லி இதில் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் பாருங்கள் சாப்பாடு அங்கே ரெடி பண்ணிட்டேன். குக்கரில் வச்சாலும் சாப்பாடு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு மாமியார் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட மாட்டாங்க, அவங்க சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு மட்டும் தனியாக ஒயிட் ரைஸ் வச்சுன்னா இதனால் காடை ரெடி ஆகிடுச்சு. காடை ரெடி ஆகிடுச்சு, அவங்க சாப்பிட்ருவாங்க. இது நமக்கு செஞ்சிட்ருக்கோம். மாமா அங்கே போயிருக்காரு, காட்டுக்கு போயிருக்காரு. அதுக்குள்ளே சாப்பாடு ரெடி ஆகிடும், சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சாப்பாடு நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தம் போட்டுக்கலாம், போட்டால் சரியாக இருக்கும். ஏன்னா பாதி வேக்காடு வந்துருச்சு. நம்ம இப்போ போட்டோம்னா ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் தம் போட்டால் சரியாக போயிடும். தண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கும். அதனால் நம்ம இப்போ தம் போட்டுக்கலாம். நான் எப்பயும் வீட்டில் சமைக்கிற சாப்பாடு தான் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி செய்வேன். அதுவே சூப்பராக தான் இருக்கும். நான் பிரியாணி அரிசிலாம் வாங்கி சமைக்க மாட்டேன், வீட்டில் இருக்க அரிசியே தான் பண்ணுவேன். ஆனால் அதுவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையுமே நல்லாயிருக்கும். இந்த காடை வந்து வெந்துட்டுருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து தம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுக்கப்புறம் விட்டுட்டு அடி பிடிச்சிடும். அதனால் நம்ம கிண்டி விட்டுட்டு நல்லா தம் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு இல்லை அடுப்பு போடுவோம். நல்லா இது பண்ணிட்டு தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். நான் நல்லா வெயிட்டான தண்ணி தூக்கி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி தம் இப்படி தான் போடும். இது போல் நீங்கள் வச்சு பாருங்கள், உண்மையிலுமே சூப்பராக இருக்கும். முன்னெல்லாம் ஃபஸ்ட்லாம் எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்போ என்ன பண்ணுவேன்னா தோசைக்கல் அடுப்பு அடியில் வச்சு அதுக்கு மேலே இந்த குண்டான் தூக்கி வச்சுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்ருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஒரு பயம் வந்துச்சுன்னா, ஒரு வேளை தோசை வராத போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இனிமேல் அது பண்ண வேணாம், இது போல் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பண்ணி பார்த்தேன். ஆனால் இதுவே எனக்கு கம்ஃபர்டபுளாக சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது போல் தான் நான் தம் போடுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது. பிரியாணி வந்து ரெடி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ரெடி ஆகிடுச்சுன்னு வாங்க திறந்து பார்க்கலாம். கிரேவி ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சுட்டேன். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். ஃபைனலாக பாருங்கள், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் வந்து காடை கிரேவி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது போல் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.